ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகற்காய் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க. தாளிதம் நல்லா பொரியட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயிலே வதக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் வேகமாக வதங்கணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும். ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாகற்காய் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பாகற்காயை வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனீங்க அப்படின்னா தான் அதோட கசப்பு தன்மை எல்லாமே போகும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. நெக்ஸ்ட்டு புளிக்குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நான் கடையில் வாங்கி தான் சேர்த்துருக்கேன். அது 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல புளிக்கரைசல் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாகற்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பாகற்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.